கூட்டங்கள்ல கூட கட்சியோட கூட்டங்கள்ல சொல்லுவேன், நம்ம யாரும் அதிகமா நீலகிரி போறதில்ல. ஆனா நீலகிரியில நம்ம கட்சிக்கு உணர்வு ரீதியாக ஆயிரக்கணக்கான இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாவட்டத்தை இதுல இருக்கக்கூடிய இந்த டெடிகேஷனும் அந்த இதுவும் வெளியில இன்னும் அவ்வளவு தூரம் தெரியறது இல்லை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏனென்றால் நான் பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற பொழுது இந்த மாவட்டத்துக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன். அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் தொலைதூர பகுதியில எந்த வசதியும் இல்லாத இடங்கள்ல கூட பிஜேபி துண்டை போட்டுட்டு பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி தொண்டர்கள் நம்ம கட்சியில இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஷார்ட் நோட்டீஸ்ல சொன்னா கூட தொகுதியினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் இந்த இடத்தில் அற்புதமாக நிறைஞ்சிருந்து உங்களோட அந்த வேகமும் தெரியுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய என்னோட மேடையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தோட தலைவர் தர்மர்ஜி, நம்மளோட அமைப்பாளர் குமார், அதே போல திரு தம்பி ஈஸ்வரன் அவர்கள் மற்றும் சங்கீதாக்கா என்னோட துணைக்கு வந்தாங்க. வா சங்கீதா, மேட்டுப்பாளையத்துக்கு வேலை ஏறோம்னா நீ கூட வா அப்படின்னு கூட்டிட்டு. அதே போல தம்பி மோகன்ராஜ் அவர்கள், அப்ப கமலாலயத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ப்ரொக்கோலி கொண்டு வந்தீங்களா? எனக்கு முதல்ல தெரியல, கமலாலயத்துல அடிக்கடி ப்ரொக்கோலி எப்படிடா வருது, இந்த மெட்ராஸுக்கு போய் ப்ரொக்கோலி வாங்கிட்டு வர அளவுக்கு அது கமலாலயத்துல கட்சி ஆபீஸ்ல யாரு? அப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டு அது ஊட்டி தலைவர் அப்பப்போ மூட்டையா அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ராஜ் அவர்கள் அத்தனை பேர்த்தையும் ஒரு உபசரிப்பு, பழகுகின்ற தன்மை, இதுலெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு மனிதர். இன்று மாவட்டத்துல அவரோட வழிகாட்டுதல நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எங்களை கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய முக்கிய பண்பு எது தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிறோம் மக்களோட சேவை, மக்களோட செல்வாக்கு. இல்லைங்க, ஒரு தலைவருடைய மிக சிறப்பான குணம் என்பது அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கு என்பது. அடுத்த தலைவர்களை உருவாக்குவதில் தான் ஒரு தலைவருடைய வெற்றி இருக்கிறதே தவிர அந்த தலைவருக்கு பின்பாக எத்தனை பேர் செல்கிறார்கள் அல்லது அந்த தலைவருக்கு எத்தனை கைதட்டல் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்டம். அது உள்ள நாம என்ன இருக்கணும் மனசுக்குள்ள, நாம அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு இந்த கட்சியை எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் யார் என்று அடையாளம் கண்டு அவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஒரு தேசிய தலைவராக எனக்கு கடந்த 5-6 வருடங்களில் கிடைத்த அனுபவம். எனக்கு தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் சொன்னது ஒரே அட்வைஸ் இதுதான்: நீ உனக்கு பின்பாக எத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறாய் என்பதை வைத்துத்தான் உன்னுடைய அடையாளம் காணப்படுமே தவிர நீ என்ன இதுல இத்தனை நிகழ்ச்சி நடத்தினாய், எத்தனை தூரம் நீ இதுல பணத்தை செலவழிச்சு நீ பிரம்மாண்டமா பண்ண அப்படிங்கறத பத்தி இல்ல. அதனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும், மத்த கட்சி எப்படி நம்மளுக்கு தெரியாது, ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடுத்த 20 வருடத்திற்கு இந்த கட்சி எப்படி இருக்கும் என்று சிந்திக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு பாருங்க, ஒரு சந்தோஷம், இந்த மாவட்டத்தோட அடிப்பிரிவு தலைவர்கள், மண்டல் தலைவர்கள் எல்லாம் உட்காந்து இருக்காங்க. அந்த கோத்தகிரி தலைவி கொஞ்சம் பதட்டத்திலேயே இருக்குது, பயமுறுத்தி கூட்டிட்டு வந்தீங்கப்பா. இதான் நம்ம கோத்தகிரி தலைவி. நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், நல்ல ரிலாக்ஸா நல்ல ஒரு கேள்வி, ஆனாலும் கொஞ்சம் அப்படி பதட்டம். எனக்கு உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தலைவின்னு வேற சொன்னாங்களே, எப்பவுமே தலைவர் பொறுப்புன்னு வந்துட்டுங்க, கொஞ்சம் பதட்டம் ஆசையா. ஏன்னா எல்லா கேள்விக்கும் தலைவர் தான் எழுப்பி நிற்போம். அதனால அந்த அக்கா வேற இந்த அக்கா கேட்பாங்க, நம்ம வேற நம்பர் மறந்துட்டுமா, இந்த தலைவர் பின்னால எதை சொல்லுவாருன்னு தெரியல, மனசுக்குள்ள என்னவோ ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதனால கூலா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன் தெரியுங்களா, நான் இங்க முதல்ல கேள்வி கேட்கறதுக்காக வரல, அதை புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, கேள்வி கேட்டு நீங்க ஒரு பதில சொல்லி நான் எழுதி கொண்டு போய் சென்னையில கொடுக்கறதுக்காக நான் இங்க வரலைங்க. முதல்ல எல்லாருமே ரிலாக்ஸ் ஆயிக்கும். நான் கேட்கறது நீங்க அத்தனை பேருமே சாதாரணமான கட்சி உறுப்பினர்கள் கிடையாது, இல்லைங்களா? இதுல இருக்கிற எத்தனையோ பேர் ஏன் என்னை விட கூட கட்சியில அதிகமா உழைத்தவங்க இருப்பீங்க, எனக்கு தெரியல. ஆனா நம்ம கட்சி எப்படிப்பட்ட கட்சி? யாரு எவ்வளவு உழைச்சாலுமே கட்சியில யார் நிர்வாகத்தில் இருக்காங்களோ அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களை ஃபாலோ பண்றாங்க. அதனால அதுவும் இது பொதுக்கூட்டமும் அல்ல, பொதுக்கூட்டம் அல்ல, இது சாதாரணமான உறுப்பினர்கள் கூட்டமும் அல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பின்னால ஒரு உழைப்பு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு இந்த நாட்டின் மீதும் கட்சியின் மீதும் அர்ப்பணிப்பு இருக்கிறது. இதெல்லாம் இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாம இந்த சேர்ல உட்கார வாய்ப்பே கிடைச்சிருக்காது. நம்ம எல்லாரும் முதல்ல நாட்டு மக்களை நேசிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம கட்சியை நேசிக்கிறோம்.
கட்சினா என்ன? பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, நம்ம தலைவர்கள் இருக்காங்க, கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ஏன் இங்க வந்து சேர்ந்திருக்கோம்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நான் ஓபிசி அணி தலைவர், நான் விவசாய அணி தலைவர், நான் மகளிர் அணி தலைவர். என்னோட வேலை என்ன? எனக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்பிலே மிக சிறப்பாக கட்சிக்கு புதிய நபர்களை கொண்டு வந்து கட்சி சொல்கின்ற நிகழ்ச்சிகளை சரியான முறையில் நடத்தி அதன் வாயிலாக கட்சியை நாம் பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதா நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு இல்லைங்களா? அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம். தேசிய தலைவரா எனக்கு நாடு முழுக்க மகளிர் அணியை பலப்படுத்தணும், மகளிர் எண்ணிக்கை அதிகமாகணும். இங்க குன்னூர் தொகுதியில முன்னாடி எல்லாம் ஊட்டிக்கு ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்ந்து 10 மகளிர் வரமாட்டாங்க. இன்னைக்கு குன்னூர் தொகுதியிலேயே வந்து இத்தனை பெண்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது சொல்ல முடியாதுங்க. அதாவது இன்றைக்கு குன்னூர் தொகுதியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பெண்கள் நாளைக்கு 33% இடஒதுக்கீடு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருகிறது என்றால் இங்கு உட்கார்ந்திருக்கல யாராவது ஒருத்தங்க எம்எல்ஏ ஆகலாம். பெண்கள் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் 30 ஆண்டுகளாக தடையாக இருந்த ஒரு மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றி காட்டி சட்டமாக்கியவர் பிரதமர் மோடி அவர். இன்றைக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஏன் நான் பெண்களை பத்தி சொல்றேன்னா, ஓட்டு போடுறதுல 50% பெண்கள் தானே. வீடு வீடா போய் அக்காவா அம்மாவானு தானே கூப்பிடுறோம். பெண்கள் எந்த கட்சிக்கு அதிகமாக வாக்களிக்கிறார்களோ அந்த கட்சி தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது என்பது வரலாறு. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பார்க்கிறாரு? 50% சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அப்போ உடனடியாக அது நடக்குமா? நடக்காது. நம்ம வந்து முதல்ல இடைக்கு ஒதுக்கீடு கொண்டு வரும்போது என்ன பண்ணோம்? என்னங்கிறது லேடிஸ்க்கு மாத்திட்டாங்க, வார்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குதுங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. கட்சி விட்டுட்டு நான் இத்தனை நாள் வேலை செஞ்சேன், இதை போய் லேடிஸ்க்கு மாத்திட்டாங்க. இந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி வேற கட்சியெல்லாம் முன்னாடி வச்சுக்கோ, நானெல்லாம் வரமாட்டேன்னு வேற என்ன பயம் ஊறுது. இல்லைன்னு சொன்னாலாவது வா 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 அக்கா சம்சாரம் இருக்காங்க சீட் கொடுக்கான்னு சொல்லலாம். அப்படியும் வர்றவங்க இருக்காங்க. ஆனால் இன்று அந்த பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும். அதுவும் சாதாரணமான குடும்பத்து பெண்கள். ஒரு அரசியல் தலைவரோட பெண்மணியோ அவங்க குடும்பத்து பெண்களோ என்கிட்ட 2 கார் இருக்கு, பணம் இருக்கு, அதனால கட்சிக்கு வர 4 போஸ்ட் அடிக்கிறேன், அந்த மாதிரி பெண்கள் இல்ல. குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு நான் கட்சி வேலையும் செய்து அரசியலில் முன்னேறுவேன் என்று சொல்கின்ற பெண்களுக்கு என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. அதனால நம்ம பெண்கள் அதிகமா கொண்டு வர கட்சிக்கு தான் பலம் ஜாஸ்தியாகிறது. அதனாலதான் இந்த தடவை என்ன பண்ணோம்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண்டல் தலைவர் எல்லாம் பெண்களுக்கு கொடுங்கப்பான்னு சொன்னோம். மாவட்டத்துல ஒரு பொதுச் செயலாளர் பெண்மணி கொடுத்தான்னு சொன்னோம். கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கீங்களா? வெரி குட். அதே மாதிரி மண்டல் நிர்வாகத்துல பெண்களுக்கு முக்கிய பொறுப்பு. இன்னொன்னு கூட இப்ப சொல்றாங்க, அக்கா அன்னைக்கு வந்து நீங்க சொல்லும் போது உங்க மேல எங்களுக்கு பயங்கர கோபம் வந்தது. அதான் பார்த்தேன், 2 மண்டல் தலைவிகளை உட்காந்துருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப கொடுங்கன்னு சொல்லும் போது மாவட்ட தலைவர்கள் ஒரு சிலர் என் மேல அவ்வளவு கோவப்பட்டாங்க, சாபமெல்லாம் கொடுத்தாங்க. நான் ஒரு ஆள் மனசுல வச்சுட்டு பண்ண இந்த அக்கா வந்து ஒரு பொம்பளை வந்து உள்ள கொண்டு ஒரு பெண்மணி குடு குடுன்னு சொல்லி கேக்குது அப்படின்னு. ஆனா இப்ப என்னங்கிறாங்க தெரியுங்களா? அக்கா நல்லதா போச்சு, ஏன்னா நாங்க என்ன சொன்னாலும் அந்த பெண்மணி இப்ப எங்கெல்லாம் பொறுப்புல இருக்காங்க அவங்க தாங்க ரொம்ப சின்சியரா வேலை பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க உங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல நாளைக்கு நீங்க இருக்கிறவங்க வேற எம்எல்ஏ மட்டும் இல்ல, இன்னும் நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் உடனடியா வரப்போகுது. இங்க இருக்கிற எத்தனையோ பேர் பஞ்சாயத்து பொறுப்புகள், வார்டு கவுன்சிலர், சேர்மன், எத்தனையோ பொறுப்புகள் நம்மளுக்கு இருக்கு. எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம பகுதியில இப்ப இருந்தே ஒவ்வொரு பூத்திலேயும் குறைந்தது 3 பெண்கள் அப்படின்னு இப்ப இருந்து காரியகர்த்தர்களை உருவாக்கி வைத்தால் நாளை அவர்கள் நிச்சயமாக நன்றாக வேலை செய்வார்கள். அதனால இதை மனசுல வச்சுக்கோம். இப்ப நம்மளோட சப்ஜெக்டுக்கு வருவோம். எத்தனை சக்தி கேந்திரம் இந்த தொகுதியில இருக்கு? குமார் சார், 76 சக்தி கேந்திரத்துல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நீங்க வந்து உள்ள கையெழுத்து வந்து வாங்கினீங்களா வரும்போது? இல்ல பரவாயில்ல, உட்கார் கைகளை போட்டு. மாவட்ட நிர்வாகிகள் ஆனா எனக்கு சக்தி கேந்திர பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இருக்கீங்களா? நான் மாவட்டத்துல தலைவரா இருக்கலாம், அணி பிரிவுகளோட தலைவரா இருக்கலாம், சக்தி கேந்திரம் கிடையாது, ஆனா எங்களுக்கு மாவட்ட பொறுப்பு உண்டு. மாநில நிர்வாகிகள் யாராவது இருக்கீங்களா? அணி பிரிவுகளை கூட இருந்தா கைக்கும். மாநில செயற்குழு நீங்க இருக்கீங்க. ஓகே. இப்போ குன்னூர் தொகுதியில 76 சக்தி கேந்திரம்,
76 சக்தி கேந்திரமே ஆக்டிவா இருக்காங்களா? ஒவ்வொரு சக்தி கேந்திரத்துல நீங்க வந்து டூர் போறீங்களா? உங்களோட இணையமைப்பாளர் யார்? ஈஸ்வரன். நீங்க 2 பேரும் எப்படி ஒர்க் பிரிச்சுக்கிறீங்க? ஆளுக்கு 3 மண்டல். உட்கார்ந்து பேசுங்க ஈஸ்வரன். ஆளுக்கு 3 வீடுகளுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாரத்துக்குள்ள எந்த 3 மண்டல் உங்களுக்கு? கோத்தகிரி நகர், தெற்கு வடக்கு. மண்டல் தலைவர் கை தூக்குங்க. இல்லைங்க, 3 தலைவர் தான் கேட்டேன். 1 2 3. இந்த 3 தலைவர்களும் நீங்க என்ன பண்ணணும்? குமார் அவர்களை ஒவ்வொரு சக்தி கேந்திர பொறுப்பாளர் வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க வீட்டுக்கு போய் ஒவ்வொரு அவங்களோட நோட் எடுக்க சொல்லுங்க. 3 பூத்துல கமிட்டி போட்டிருக்காங்களா? நான் வந்து இங்க தம்பி லைவ் போகுதா? இல்ல வெறும் வீடியோவா? ஆஃப் பண்ணி ரெக்கார்டிங் பண்ண வேணாம்.